ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? அதை பார்த்துட்டே இருக்கீங்களே நீங்கள் தான். ஆமாங்க, ஆரஞ்சு செய்ய போகிறோம். கோகோனட் ஆரஞ்சு ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் எப்படி செய்யறதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி கோகோனட் ஆரஞ்சு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு 500 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். 250 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ரெடி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிக்குது. இது நல்லா கொதி வந்து கொஞ்சம் திக்காகி வரணும். அது வரைக்கும் இதே மாதிரி கொதி வந்துகிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் செய்யலாம். உங்கள்கிட்ட கோகோனட் பவுடரும் சுகர் இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். 15 நிமிஷம் டைம் இருந்தாவே போதும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சுகர் சிரப் நல்லா கொதி வந்து திக்காகி வந்துட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னுட்டு. இந்த சமயத்தில் நம்ம இதில் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கணும். ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆரஞ்சு வந்து ஆரஞ்சாக இருக்கிறதுனால நம்ம கலர் சேர்த்தா அந்த கலர் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கலர் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் ஒரு பாதி லெமனில் கால்வாசி லெமன் எடுத்துருக்கோம். அது இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவருக்காக, நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக இதில் பிழிஞ்சு விட்டுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு 5 ட்ராப்பு ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த எசன்ஸ் கொடுத்தா தான் அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுகர் சிரப் நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கோகோனட் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ட்ரை கோகோனட் பவுடர் 1/2 kg எடுத்து வச்சிருக்கேன். இதை முழுசாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் நல்லா வரும், இல்லைன்னா தீய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கோகோனட் பவுடரில் செஞ்சதான் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதனால தான் நம்ம கோகோனட் பவுடரில் செய்கிறோம். நீங்கள் ஆரஞ்சு சாப்பிட்றதுக்கும் அந்த ஃபீல் அப்போ தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம கோகோனட் பவுடரில் செய்கிறோம். நம்ம சுகர் சிரப்பில் கோகோனட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த கோகோனட் ஆரஞ்சு ரெடியாகி வந்துடும். இப்போ இதில் ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முழுசாக மிக்ஸ் பண்ணலாங்க. இப்போ இந்த கோகோனட் ஆரஞ்சு முழுசாக ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு ட்ரையில் போட்டுட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சிடலாம். இப்போ இது பார்க்குறப்ப பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இப்போ இதை முழுசாக ட்ரையில் போட்டுட்டு நம்ம இதை இந்த மாதிரி பரப்பிட்டுடலாம். அப்போ தான் நமக்கு சில்லுன்னு ஆறி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரஞ்சு செய்ய முடியும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் தான் செய்யணும். அதனால தான் இந்த மாதிரி ஆற வைக்கிறோம். நம்ம ஆற வச்சுருந்த கோகோனட் ஆரஞ்சு நல்லா சில்லுன்னு ஆறி வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆரஞ்சு ஷேப் கொண்டு வரணும். அது எப்படின்னு பாருங்கள். இது முழுசாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். லட்டு மாதிரி ஷேப்பில் கொண்டு வரணும். அதனால் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டுறப்போ நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துச்சுன்னா போதும். இப்போ ஆரஞ்சு எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இப்போ நடுவில் இந்த மாதிரி ஒரு பள்ளம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பள்ளம் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா ஆரஞ்சு தொட்டு வர்ற இடம், அதுக்காக தான் அந்த மாதிரி பள்ளம் பண்ணியிருக்கோம். அதை இப்போ ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்க. கட் பண்ண மீன்ஸ் இந்த மாதிரி கோடு போடுங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு மாதிரி கோடு போட்டோம்னா அந்த ஆரஞ்சு ஷேப் வந்துடும். இதே மாதிரி தாங்க. இப்போ பாருங்க, அருமையான ஆரஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? இதே மாதிரி மீதி இருக்கிற ஆரஞ்செல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம். வாங்க. இப்போ இந்த ஆரஞ்செல்லாம் ஷேப் கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ இதை ஒரு ட்ரையில் அடுக்கணும். அதுக்காக ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஆரஞ்செல்லாம் இந்த மாதிரி அடுக்கி விட்டுடலாம். அடுக்கினதுக்கப்புறம் மேலே நம்ம இன்னும் கார்னிஷ் பண்ணோம். அது எப்படின்னு பார்த்துன்னு வாங்க. ஓகே மக்களே, ரொம்பவே சூப்பரான அருமையான கோகோனட் ஆரஞ்சு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சினா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும்.
ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது. நான் நல்ல வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன், அப்போவும் எனக்கு சப்ஸ்கிரைப் ஏற மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.